வணக்கம். கதிரேசுவின் கதை. பள்ளிக்கூட பைக்கட்டோடு பேருந்தில் ஏறினான் கதிரேசு. கண்டக்டரிடம் தனது பஸ் பாஸை காமித்துவிட்டு ஏதேனும் இருக்கை காலியாக இருக்கிறதா என்று முதல் இருக்கையை தொடங்கி கடைசி இருக்கை வரை நோட்டம் விட்டான். எதுவும் காலியாக இல்லை. இன்று நிற்கவே வேண்டியதானே என்று மனதினுள் எண்ணிக்கொண்டே சற்று முன்னே நடந்தான். தலைக்கு மேல் தொங்கிய கைப்பிடியை எட்டி பிடித்தான். பக்கவாட்டில் தூண் போல் இருக்கும் கம்பியில் சாய்ந்து கொண்டு பேருந்தின் வெளியே வேடிக்கை பார்த்தான். பள்ளிக்கூடம் முதல் அவன் வீடு இருக்கும் இடம் வரை சுமார் 25 நிமிடம் பேருந்து பயணம். மார்க்கெட் இறங்கலாம். டிக்கெட் எடுத்தாதவங்க எடுத்துக்கோங்க, இருந்தா எடுத்துருங்க. அடுத்தது ஸ்டேஜ் என்று கண்டக்டர் தனது வழக்கமான வார்த்தைகளை கூறி வந்தார். மனப்பாடமாகவும் தெளிவாகவும் ஒப்பித்தார். அடுத்த ஸ்டாப்பிங் கதிரேசு இறங்க வேண்டிய இடம். இறங்குவதற்கு தயாராக வாசல் அருகே வந்து நின்று கொண்டான். கதிரேசு இறங்கியதும் கண்டக்டரின் இரட்டை விசில். பணிந்த பேருந்தின் ஓட்டுநர் அடுத்த இலக்கை நோக்கி பேருந்தை பறக்கவிட்டார். கதிரேசு பள்ளிக்கூட சிந்தனையிலேயே வீடு நோக்கி நடந்தான். எக்ஸிபிஷன் போக பெயர் பதிவு செய்ய நாளை வெள்ளிக்கிழமைதான் கடைசி நாள். சனிக்கிழமை பாலன் சார் தலைமையில் தனது வகுப்பு மாணவர்கள் எக்ஸிபிஷன் செல்கிறார்கள். ராமு, குமாரவேல், வாசு எல்லோரும் பணம் கட்டி பெயர் பதித்து விட்டார்கள். நான் சொல்ல முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் கதிரேசுவுக்கு வலுவாக இருந்தது. காரணம், கதிரேசு தான் சென்ற ஞாயிறன்று பால்காரர் வீட்டிற்கு பால் வாங்க சென்றேன். அப்போது பால்கார அண்ணனிடம் தனது தாய் சொன்னது போல அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்து விடுகிறோம். அப்பா குவாரிக்கு 2 வாரமாக போகவில்லை. புது கண்டக்டர் இன்னும் 2 வாரம் வரச் சொல்லியிருக்கிறார். இந்த சூழலில் அம்மாவிடமோ அப்பாவிடமோ 20 ரூபாய் கேட்பது சற்றும் நியாயமில்லை என்று அவனது உள்மனம் உரைத்தது. மௌனமாக வீட்டை அடைந்தான் கதிரேசு. என்னடா என்ன நினப்பு, செருப்போட வீட்டுக்குள்ள வர. அம்மாவின் குரல் சிந்தனையை கலைக்க தன் தவறை உணர்ந்து, இல்லம்மா, இன்னைக்கு இங்கிலீஷ் பேப்பர் கொடுத்தாங்களா? ராமுவை விட நான் 2 மார்க் அதிகம் வாங்கியிருந்தேனா? அந்த யோசனைதான் என்று சமாளித்தவாறே செருப்பை கழற்றி கையில் எடுத்துக்கொண்டு மீண்டும் வெளியில் சென்று வாசல் அருகே அமர்ந்தான் கதிரேசு. அன்றைய வீட்டு பாடங்களை எழுதி முடித்தான் கதிரேசு. அம்மா அழைக்க அப்பா தானும் ஒன்றாக அமர்ந்து அம்மா மண்ணெண்ணெய் அடுப்பில் சுட்டு வைக்கும் சப்பாத்திகளை ஆளுக்கு 2ஆக சுவைத்தார்கள். தொட்டுக்கொள்ள அம்மாவின் மாவடு ஊறுகாய் சப்பாத்தியின் சுவையை கூட்டியிருந்தது. உணவு முடிந்ததும் படுக்கைக்கு செல்வதற்கு முன் சென்ற ஆண்டு எக்ஸிபிஷன் சென்றிருந்தபோது வாங்கி வந்த அந்த காந்த சக்கரத்தை எடுத்து சற்று நேரம் விளையாடினான்.
இங்கும் அங்குமாக 2 கம்பிகளுக்கிடையே உருளும் காந்த சக்கரம் பழைய ஞாபகங்களை சிந்தனையில் உருட்டியது. மகிழ்ச்சியை கொடுத்தது. தானும் தன் நண்பர்களும் அந்த சிரிப்பு கண்ணாடிகளின் முன் நின்று கொண்டு அடுத்த லூட்டி எப்பொழுதும் அவனுக்கு சிரிப்பை வரவழைத்தது. மகேஷ் ஒரு கண்ணாடியின் முன் நின்று கொண்டு, பாரடா, என் வயிறு மட்டும் குண்டா இருக்கு என்றான். ராமு ஒரு கண்ணாடியின் முன் நின்று, டேய், என் தலையை பாருடா, சப்பாத்தி மாவு அழுத்தி வச்ச மாதிரி சப்பையா இருக்கு என்றான். குமாரவேல், என்ன பாருங்கடா, எவ்வளவு ஒல்லியா உயரமா இருக்குன்னு, வானத்தையே தொற்றுவண்டா. கதிரேசுவோ ஒரு கண்ணாடியின் முன் நின்று, எனக்கு பல்லு மட்டும் வாயை விட பெருசா இருக்குடா என்று எல்லோரும் கூடி சிரித்த நிகழ்வு ஏக்கத்தை வரவழைத்தது. கதிரேசுவிற்கு ஓரிடத்தில் கடல்வாழ் உயிரினங்களின் காட்சி வைக்கப்பட்டிருந்தது. அங்கே இருந்த வண்ண வண்ண மீன்கள் பல வகையான அளவுகளில் அகலமாக நீளமாக இருந்தவற்றை எல்லாம் கண்டு மாணவர்கள், டே, அது கெளுத்தி இல்லடா, அது கலர் மீன், கெளுத்தி இல்லடா, அது விரால் மீன், போடா, அது சின்ன சைஸு சுறா என்று ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த பெயர்களை சொல்லி பெருமைப்பட்டு கொண்டதும் கதிரேசுவிற்கு நேற்று நடந்தது போல இருந்தது. சென்ற ஆண்டு எக்ஸிபிஷன் சென்றது. வரலாற்று ஆசிரியர் அருணாச்சலம் சார் தலைமையில்தான் எல்லா மாணவர்களும் சீருடையில்தான் வர வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லியிருந்தார். அருணாச்சலம் சாருக்கு அசிஸ்டண்டாக அறிவியல் ஆசிரியர் ஜோசப் சார் வந்திருந்தார். மாணவர்களும் அதிகாரிகளும் ஆசிரியர்களும் எக்ஸிபிஷனில் நிறைய பரப்புகளை கண்டு வந்தனர். மாலை இருட்டிக் கொண்டு வந்தது. பொருட்காட்சி திரள் எங்கிலும் வண்ண வண்ண விளக்குகள் ஜொலித்து கொண்டிருந்தது. ராட்டினங்களில் பல வகை பெரிதும் சிறிதும் அங்கும் இங்குமாக வைக்கப்பட்டு வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வேகமாகவும் இயங்கிக் கொண்டு பார்ப்பவர்கள் வசீகரித்து கொண்டிருந்த சிறுவர் பெரியோர் என பேதமில்லாமல் எல்லோரும் இருக்க பலவித விளையாட்டுப் பொருட்களில் கடைகள் கண்வர்கள் விளையாடி கொண்டிருந்தனர். பானிபூரி, மீன்கள் என அனைத்தையும் வாங்கி சாப்பிட்டார்கள். பஞ்சு மிட்டாய்கள் என பல வகை தின்பண்டங்கள் கடைக்கு பொருட்காட்சிகளை சுற்றி கழித்தவர்கள். பசியில் ருசி தேடி மீன் வாங்குவோமா, ஐஸ்கிரீம் வாங்குவோமா என்று கடைகளை நாடினர். மாணவர்கள் எல்லோரும் ஒரு இடத்தில் நிற்க வைத்த அருணாச்சலம் சார், தம்பிகளா, இங்கே தான் தின்பண்டங்கள் எல்லாம் நிறைய கிடைக்கும், வாங்கிட்டு சரியாக புக் ஸ்டால் கிட்ட வந்துடணும் என்று அருகில் இருந்த புத்தக நிலையத்தை அடைய சொன்னார். 15 நிமிஷம்தான், அதுக்குள்ளே திரும்ப அசம்பிள் ஆயிடும், வரலன்னா நாங்கள் விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கதிரேசுவிற்கு குழப்பம். முதலில் விளையாட்டுப் பொருட்கள் வாங்க போவதா அல்லது தின்பண்டங்களை நாடுவதா? 15 நிமிடத்திற்குள் எதையும் செய்ய முடியும், இந்த சார் ஒரு அரை மணி நேரமாவது கொடுக்கக்கூடாதா என்று மனதில் நினைத்து கொண்டே முதலில் பொம்மை கடைக்கு போவோம். தின்பண்டங்கள் கைகளில் மீதம் இருந்தாலும் அதை போகும்போதே அல்லது வீட்டிற்கு போய் கூட உண்ணலாம். ஆனால் பொம்மை கடை அப்படியல்ல என்று முடிவெடுத்து பொம்மை கடையில் தனது பொருட்களை காந்த சக்கரத்தை தேடினார். தங்கைக்கோர் கீதம் படம் பாதத்திலிருந்தே அந்த சக்கரம் மீது ஆசை. ஆம், அந்த படத்தில் செந்தாமரை அவ்வப்பொழுது தன் கையில் சிவப்பு நிற காந்த சக்கரத்தை கம்பிகளால் உருட்டி உருட்டி கொண்டு விளையாடுவாள். கதிரேசுவின் ஆசைகளில் ஒன்று ஆங்காங்கே தேடி ஒரு கடையில் வரிசையாக தொங்க விடப்பட்டிருந்த காந்த சக்கரங்களை கண்டுவிட்டான். மஞ்சள், பச்சை, நீலம் என பல வண்ண நிறங்களில் இருந்தது. சிவப்பு நிறம் கேட்டு வாங்கினான். என்ன விலை என்று கதிரேசுவின் கேள்விக்கு 15 ரூபாய் பதிலளித்தார் கடைக்காரர். அந்த காந்த சக்கரம்தான் இதோ இப்பொழுது கதிரேசுவின் கைகளில் உருட்டி கொண்டிருக்கிறது. என்னடா, இன்னும் தூங்கலையா? அப்பாவின் குரல் கேட்டது. தன்னிலைக்கு வந்தான் கதிரேசு.
மறுநாள் எந்த நினைப்பும் இல்லாமல் நாளை பார்க்காவிட்டால் அடுத்த ஆண்டு பொருட்காட்சியை பார்த்து கொள்ளலாம், நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று இறைவனிடம் வணங்கிவிட்டு பள்ளிக்கூடம் புறப்பட்டான். வழக்கத்திற்கு மாறாக பேருந்து இன்று மிகுந்த கூட்ட சுழந்தது. கதிரேசு ஓடி சென்று பேருந்தில் பின்பக்க படிக்கட்டில் தொட்டிக்கொண்டான். யாரப்பா அது சார்? சின்ன பசங்களா? படியில் நிற்காம கொஞ்சம் உள்ள விடுங்க சார் என்றார் கண்டக்டர். முண்டி அடித்து கொண்டு ஏறிய கதிரேசுவையும் இன்னொரு 1-2 பள்ளிக்கூட மாணவர்களையும் உள்ளே போக சொல்லி மிகுந்த சிரமத்திற்கிடையே ஒதுங்கி இல்லை இல்லை ஒருவர் மீது ஒருவர் இடித்து கொண்டு வழிவிட்டனர். மற்ற சக பயணிகள் அந்த கூட்டத்திலும் சிறுவர்கள் தங்களின் பஸ் பாஸை எடுத்து கைகளை உயர்த்தி கண்டக்டரிடம் நீட்டினர். பார்த்ததும் பார்க்காமலும் சரி சரி நகரு நகரு என்று ஸ்டேஜை நிறைவு செய்வதில் மும்முரமாக இருந்தார் கண்டக்டர். எல்லோரும் கிட்டத்தட்ட அடுத்தவர்களின் பூட்ஸ் மற்றும் செருப்பு கால்களை அரைகுறையாக மீத்து கொண்டுதான் நின்றிருந்தார்கள். இருந்தாலும் கூட்ட நெரிசல் காலை வேலை என்பதை புரிந்து கொண்ட அனைவரும் அடுத்தவர் மீது கோவப்படாமல் பயணித்து கொண்டிருந்தனர். கதிரேசன் நின்றிருந்த இடத்தில் அவனது கால்கள் ஏதோ மேதோ நிற்பது போல தோன்றியது. முதலில் யாருடைய காலின் மீதாவது வலது கால் இருக்கிறது என்றுதான் நினைத்தான். பின்னர் எதிர்ச்சியாக அழுந்திருப்பது பக்கத்தில் இருந்த யாரும் குரல் தரவில்லை. கண்டிப்பாக அது பிறரின் காலாக இருந்தால் தவறாக மிதித்து அவர்களுக்கு வழியை கொடுத்திருக்கும். லேசாக குரல் கொடுத்திருப்பார்கள். இப்போது மீண்டும் அது வலது காலை அழுத்தினான். முடிவு செய்து விட்டான். தரையில் ஏதோ கிடைக்கிறது. ஒருவேளை அது மணிப்பரிசாக இருந்தால், அதில் பணம் இருந்தால். அடுத்தடுத்து கதிரேசுவின் கண்கள் பிரகாசித்தது. சிறிதும் தாமதிக்காமல் தலையை நிமிர்த்தி மேலே பார்த்து கொண்டு உட்கார்வது போல தனது வலக்கையை மட்டும் தன் காலில் மீது செலுத்தி உட்கார்ந்தான். சற்றே கனமான அந்த மணிப்பரிசை எடுத்து கையினால் தடவிபடி எழுந்து தனது வலப்பக்க பேண்ட் பாக்கெட்டுள் நுழைத்தாள். 10 வினாடிகள் பல நிகழ்வுகள் அவளது மூளைக்குள் பிரவேசித்தது. சீக்கிரம் புயந்துன் பள்ளியை சென்றடைய வேண்டும். யாரும் அந்த பரிசை தேடும் முன் கிறங்கி பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும். பாலன் சாரிடம் பெயர் பதிக்க வேண்டும். எக்ஸிபிஷன் போக வாய்ப்பு கிடைத்துவிட்டது. இப்படி மூளை வேலை செய்தாலும் அவனது உள்மனம் கேள்வி எழுப்பது. இது தவறல்லவா? இல்லை என்றது வெளிமனம். காரணம் கேட்டது உள்மனம். திருட்டு தவறு, ஆனால் திருட்டு இல்லை என கீழே கிடந்தது என்று வெளிமனம். இன்னும் 3 நிறுத்தங்கள் கடந்துவிட்டால் போதும். 4வது நிறுத்தம் கதிரேசுவின் பள்ளிக்கூட நிறுத்தம். பள்ளிக்கூடத்தில் இறங்கிவிட்டால் பின்னர் எந்த பதட்டமும் இல்லை. ஆனால் அடுத்த நிறுத்தத்திலே அது நிகழ்ந்தது. பேருந்து கூட்டத்தை தொட்டுவிட்டது. இறங்கிய ஒரு நடுத்தர வயது பெண்மணி இறங்கிய 1-2 வினாக்களில் பேருந்தின் பக்கச்சுவற்றை வேகமாக தட்டிக்கொண்டு சார் பஸ்ஸை எடுத்துடாதீங்க, என்னோட பர்ஸு உள்ளே விழுந்துருச்சு என்று குரல் கொடுத்தார். பகீரென்றது கதிரேசு. யாரம்மா இது? எல்லோரும் அவசரமாக இருக்கும் நேரத்தில் பஸ்ஸை நிறுத்த சொல்கிறது. இன்றும் சற்றே கோபமானார் நடத்துனர். உள்ளதான் சார், எங்கேயோ விழுந்திருக்கு, கொஞ்சம் யாராவது பாருங்களேன், தொடர்ந்து குரல் எழுப்பினார் அந்த பெண்மணி. கதிரேசுவுக்கு இப்பொழுது பயம், பதட்டம் உச்சத்தை தொட்டது. மூளை முன்னர் போலவே மின்னலாய் செயல்பட்டது. அமைதியாக இருந்திட வேண்டிதான். தன்னிடம்தான் பரிசு இருக்கிறது என்று யாருக்கும் தெரியும். சிலர் அங்கும் இங்கும் கீழே பரிசு எதுவும் தென்படுகிறதா என்று தேடினர். சிலர் அவசரத்தில் நின்று பொறுமையை இழந்து கொண்டிருந்தனர். கதிரேசுவின் வெளிமனம் பேசியது. சற்று நேரம் தேடி பார்ப்பார்கள், கிடைக்காது. கண்டக்டரும் அவசரத்தில் இருக்கிறார். பேருந்தை எடுக்கச் சொல்லிவிடுவார். பின்னர் எந்த பதட்டமும் இல்லை. உள்மனம் மீண்டும் வினவியது, இது சரிதானா? மற்றவர்கள் பரபரப்பாக இருந்தாலும் அமைதியாக நின்றான் கதிரேசு. ஏம்மா, நீ பர்ஸை இங்கே தான் விட்டான்னு எப்படி சொல்கிற? வேற எங்கேயாவது விட்டிருப்ப என்றார் கண்டக்டர். இல்லை சார், உங்ககிட்ட இருந்து டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் கொடுத்த பாக்கியையும் டிக்கெட்டையும் உள்ளே வச்சு நான் மூடுனது நல்லா ஞாபகம் இருக்கு என்று பதிலளித்தார் அந்த பெண்மணி. வெளியில் நின்ற 1-2 பயணிகள், ஏம்பா நல்லா பாருங்கப்பா, அந்த அம்மா தான் இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, கண்டிப்பாக கீழே எங்கேயாவது தான் விழுந்திருக்கோம் என்று அந்த பெண்மணிக்கு ஆதரவாக பேச பேருந்தில் தேடுதல் வேட்டை தீவிரமானது. கதிரேசுவின் மனம் ஆசையா நீதியா, நானா நீயா, சரியா தவறா என்று இடைவெளியில்லாத படபட துடிப்போசையில் விவாதித்து கொண்டிருக்க சட்டென தனது வலது கையை பேண்ட் பாக்கெட்டில் பரிசை மின்சார வேகத்தில் எடுத்து மீண்டும் காலு கீழே வைத்துவிட்டு, இதோ இங்கே ஏதோ இருக்கு, இதை பாருங்க என்று கீழே இருந்து பர்ஸை எடுத்து நீட்டினான். அதை யாரோ ஒருவர் வாங்கி வெளியில் நின்றிருந்த பர்ஸை தேடும் பெண்மணியிடம் நீட்டினார். அந்த பெண்மணிக்கு தனது பர்ஸ் மீண்டும் கிடைத்துவிட்டது. இந்த மகிழ்ச்சி எல்லோருக்கும் நன்றி சொன்னார். குறிப்பாக கதிரேசுவுக்கு நன்றி தம்பி என்றார்.
அருகில் நின்றிருந்த சக பயணி ஒருவர், அம்மா, பர்சில் எல்லாம் சரியாக இருக்கான்னு திறந்து பார்த்துக்கோங்க என்றார். அந்த பெண்மணியும் சோதித்துவிட்டு எல்லாம் சரியாக இருப்பதாக சொல்லிவிட்டு நடத்துனருக்கு ஒரு முறை நன்றி சொல்லிவிட்டு நிம்மதி பெருமூச்சுடன் தன் பாதையை தொடர்ந்தார். கண்டக்டரின் இரட்டை விசிலுக்கு பேருந்து புறப்பட்டது. அந்த பெண்மணி சொன்ன நன்றி கதிரேசுவை ஏதோ செய்தது. கதிரேசுவின் மனக்குதிரையின் குளம்பட் சத்தம் டக் 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 கூகுளுக்கு இடைவெளி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. சின்ன பையன்தான், நேர்மையாக கொடுத்துட்டான் என்றார் கூட்டத்தில் ஒருவர். வேற யாருமா இருந்தா பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு தெரியாத மாதிரி போயிருப்பாங்க என்றார் மற்றொருவர். கள்ளம் கபடமில்லாத பிள்ளைகள் மனசு அதுதான் என்றார் பின்னாலிருந்து ஒருவர். கதிரேசு இப்போது ஒரு பேச்சு பொருளாக காட்சி பொருளாக பேருந்தில் நின்றிருந்தான். சீக்கிரம் பேருந்து பள்ளி சென்றடைய வேண்டும், பேருந்திலிருந்து இறங்க வேண்டும் என்ற உணர்வில் படிகளை நோக்கி அடியெடுத்து வைத்தான் கதிரேசு. அருகில் அமர்ந்திருந்த ஒரு மூதாட்டி கதிரேசுவின் கையை பிடிக்க திரும்பி பாட்டி பார்த்தான் கதிரேசு. நீயா இருந்ததால கொடுத்துட்டையே, வேற மனுஷனா இருந்தா பாவம் அந்த பொண்ணு, பணத்தை தொலைச்சிருக்கும், நீ நல்லவன், நல்லா இருப்ப என்று ஆசி கூற கதிரேசுதான் செய்வதறியாது பாட்டியிடமிருந்து தனது கையை மெதுவாக எடுத்து விடுவித்து கொண்டு படிக்கட்டுகளை நோக்கி நகர்ந்தான். Subscribe my channel, like, comment, share. Thank you.